கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் வர்த்தக சங்க மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்னர் வாக்குவாதம் முடிவுக்கு வந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நீதிமன்றத்தில் திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக பிரமுகர்கள் 5 பேர் ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது போலீசார் தங்களை கைது செய்ய நீதிமன்றத்தில் காத்திருப்பதை அறிந்து கொண்ட அதிமுக பிரமுகர்கள் நீதிமன்றத்தில் இருந்து தப்பி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டா இல்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து தங்களுக்கு பட்டா வழங்கி அனைவரும் ஒற்றுமையுடன் திருவிழா நடத்த வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை மேற்கொள்வதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு கல்லூரியில் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவனை கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ராகிங் செய்து தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் கூடலூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பழங்குடியின மாணவனை தாக்கிய 6 மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகளிர் நீதிமன்றம் 2007ஆம் ஆண்டு தனது மனைவியை கொலை செய்து ரயில்வே தண்டவாளத்தில் வீசி தற்கொலை நாடகமாடிய சரவணன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இதனையடுத்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சரவணன் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மருத்துவ சோதனைக்கு பிறகு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் திகுநாரை மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் மேசை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மழைக்காலம் தொடங்க இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக மேசை வசதி ஏற்படுத்தி தருமாறு பள்ளி ஆசிரியர் ஒருவர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் காரை கிராமத்தில் ஊராட்சி மன்ற செயலாளர் ராஜேஷ் என்பவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மதுபோதையில் உறங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் மதுபோதையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள் உறங்குவது வாடிக்கையாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காலவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி குப்பை தரம் பிரிக்கும் நிலையத்தில் மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட தீயின் காரணமாக ஏற்பட்ட புகைமூட்டத்தால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த குப்பை தரம் பிரிக்கும் நிலையம் 16வது முறையாக தீப்பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட மதுளைமுத்து, சதீஷ்குமார், ராஜாம்பால், நேரு, மூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 5 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய குற்றவாளி குமார் மற்றும் சுரேஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் எடப்பாடியில் இருந்து இளம்பிள்ளை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு நகர பேருந்து பாதி வழியில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மெக்கானிக் நீண்ட நேரம் போராடியும் பழுதடைந்த இன்ஜினை சரி செய்ய முடியாததால் பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கொங்கனாபுரம் பேருந்து நிலையம் வரை நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. சென்னை அடையார், சாஸ்திரி நகர் பகுதிகளில் உள்ள தெருக்களில் அதிக அளவு கழிவுநீர் வெளியேறுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நிரந்தர தீர்வு மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தி வந்த சண்முகம், முஜிபுர் ரஹ்மான், சுபாஷ், சுகுமார், பிரபாகரன், முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சொகுசு கார்கள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் மதுபானங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தைச் சேர்ந்த அகிலாண்டம் என்பவரது வீட்டில் பழுது பார்த்து சில மணி நேரங்களில் குளிர்சாதன பெட்டி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து குளிர்சாதன பெட்டியில் பற்றி எறிந்த தீயினை அணைத்தனர். சென்னை ஆலந்தூரில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை தெருநாய்கள் துரத்தி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெருநாய்களை அப்புறப்படுத்தி தெருநாய்களை பராமரித்து வரும் மாலா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசியவர், புத்தகங்களை வாசிக்கும் அளவிற்கு உடற்பயிற்சியும் அவசியம் என்றும், உடல் வலிமை இருந்தால்தான் மன வலிமை பெற முடியும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தெருவின் ஓரம் கீழே கிடந்த 2705 ரூபாய் பணத்தை ஹரித்ரா சகானா என்ற பள்ளி மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தலைமை ஆசிரியர் அளித்த தகவலின் பேரில் பணத்தை பறிமுதல் செய்த பாலக்கோடு காவல் நிலைய போலீசார் பள்ளி மாணவிகளுக்கு பேனா வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை பாலநகர் பகுதியில் இயற்கை விவசாய உற்பத்தியாளர்கள் நிறுவனம் சார்பில் பாரம்பரிய விதை நெல் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் வழங்கிய மாவட்ட ஆட்சியர் அருணா, வரும் காலங்களில் ஊக்கத்தொகை கொடுக்கும் அளவிற்கு இயற்கை விவசாய உற்பத்தியாளர்கள் நிறுவனம் உயர வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த தேர்பவனியில் புதுச்சேரி பாஜக மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி மற்றும் கிராம நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் முன்னறிவிப்பு இன்றி 36 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர்கள், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதாகவும், திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த வேலை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கிறது தான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்துட்டேன். இதுக்கு என்ன செய்யறதுன்றது எனக்கு தெரியாததால தான் நான் செஞ்சுறேன். அந்த அளவுக்கு நாங்களாம் வந்து கஷ்டத்தில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாகத்தில் வந்து இந்த கம்பெனியில் வந்து நான் வந்து இரவு பகலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப உள்ளுணர்வோட, ரொம்ப நேர்மையாக அவங்க என்னெல்லாம் கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் உட்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து வயசு வந்து 45 கடந்து எனக்கு போய்கிட்டு இருக்கு. என்னுடைய இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறது, ஏது பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப 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 குறைவு. அதனால என்னால வந்து இதுக்கு அப்புறம் தான் எங்கேயும் என்னால வெளியில போய் வேலையும் பார்க்க முடியாது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வரும் யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது கூடலூர் சாலையில் வந்த வாகனம் ஒன்றை காட்டு யானை தாக்க முயற்சிக்கும் வீடியோ வெளியாகி வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் புறவழி சாலை அமைக்க நடைபெற்று வரும் அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழி சாலை அமைக்க எடுக்கப்பட்டுள்ள நிலங்களையே பயன்படுத்தி சாலை அமைக்க வேண்டும் எனவும், புதிய புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.